رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن سليم بن عبد الله أن ابن عمر رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا قام الصلاة رفع يديه حتى تكون حذو منكباته إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், தொழுகையின் தொடக்கத்தில் செய்யக்கூடிய தக்பீர் தஹ்ரீமாவுடைய சமயங்களிலும் ஏனைய சமயங்களில் கையை உயர்த்துவதும் உயர்த்தாமல் இருப்பதும் இதை பற்றியெல்லாம் பார்க்கக்கூடிய பாடம். இங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூறுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார். தம் இரு கைகளையும் தம் இரு தோள்களுக்கு நேராக இருக்கும் வகையில் உயர்த்திய பின் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவார்கள். ருக்கூ செய்ய விரும்பும் போதும் ருக்கூவில் இருந்து திரும்பும் போதும் அவ்வாறே செய்வார்கள். சஜ்ஜிதாவில் இருந்து தலையை உயர்த்தும் போதும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் இப்னு அல்-ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் ஆரம்ப தக்பீர் சொல்லும் போதும் ருக்கூ செய்யும் போதும் தம் இரு கைகளையும் தம் காதுகளுக்கு நேராக உயர்த்துவார்கள். ருக்கூவில் இருந்து தலையை உயர்த்தும் போதும் சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறும் போதும் அதை போன்று கைகளை உயர்த்துவார்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் 2-3 விஷயங்களாக பிரித்து அறிவிக்கப்படுவாங்க. இந்த ஹதீஸிலே நம்ம பார்க்கலாம், ஒன்னு தோல் புஜமரை தான் தூக்கலாங்க, இப்படித்தான் தூக்கலாங்க வருது. அடுத்து 2வது ரசூலுல்லாஹி இங்க கால் சோனை வரை தூக்கியிருக்காங்க தக்பீர் கட்டுறதுக்கு. அடுத்து ருக்கூவுக்கு செல்லும் பொழுது ருக்கூவில் இருந்து எழும் பொழுது தக்பீர் தஹ்ரீமா மட்டுமல்லாமல் பாக்கி சமயங்களிலும் ரசூலுல்லாஹி கையை உயர்த்தினார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸை தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப கேட்கலாம், நம்ம ஹனபி மذஹபில் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஹதீஸ்கள் இருக்குதா, அது இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏனைய கிதாபுகள்ல திருமதி நஸை இது போன்ற கிதாபுகளை பார்க்கும் பொழுது தக்பீர் தஹ்ரீமா சொல்லும் போதும் இரு கைகளையும் உயர்த்த வேண்டும் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருக்கூவில் இருந்து எழும் பொழுது கைகளை உயர்த்துவது நபிமொழிகளாகும். அறிஞர் மத்தியில் இது இந்த இருக்குது. அப்ப இதுக்கு ஆதாரம் சொல்றாங்க, திருமதியில் இடம்பெற்றுள்ள அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டுவிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுதார்கள். துவக்கத்தில் தவிர மற்ற நேரங்களில் அன்னார் கைகளை தூக்கவில்லை என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு
திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதும் பொழுது, இந்த ஹதீஸை எழுதும் பொழுது சொல்றாங்க, இது ஹசனான ஹதீஸ், ஹசன்னா அழகுமிக்க ஹதீஸ் என்பதாகவும் அவர்கள் அந்த குறிப்பிடுறாங்க. அப்ப இங்கே இந்த ஹதீஸுகளும் உண்டு. இதே போன்று பராய் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளும் வந்திருக்குது. அது திருமதியில இடம்பெற்றிருக்கு. ருக்குவிற்கும் சுஜூதிற்கும் செல்லும் போது ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தவில்லை என்பதாக சொல்லி அந்த வாசகங்கள் வருது. அப்ப இரண்டுமே இருக்குது. ருக்குவில் சுஜூதுக்கு தக்பீர தஹ்ரீமாவை தவிர பாக்கி எந்த நேரத்திலும் கையை உயர்த்தாமல் நாம் தொழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடங்கள்ல சில குழம்பக்கூடிய விஷயங்கள் இதுதான். ருக்குவில இருந்து ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்திட்டு தான் போனோம், இல்ல தொழுகையே கூடாது படிக்கும், அப்படி அல்ல. ஹதீஸ்கள் இரண்டும் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது ஒன்றை ஃபாலோ செய்யணும், ஃபாலோ பண்ணணும். நீங்க எந்த கையை உயர்த்த, ஒரு இடத்துக்கு கையை உயர்த்திட்டு ஒரு இடத்துக்கு கையை உயர்த்தாம இருக்குது. முதல் ரக்காயத்துக்கு கையை உயர்த்துவாங்க, இரண்டாவது ரக்காயத்துக்கு மறந்துட்டு கையை உயர்த்தாம போயிருது. இதுவல்ல. எந்த ஒரு ஹதீஸை நாம் பின்பற்றுகின்றோமோ அந்த ஹதீஸை முழுமையாக நாம் அமலில் செய்ய வேண்டும். எந்த ஒரு அமல்களுமே ஹதீஸுகள் இல்லாமல் அமல்கள் செய்யப்படவில்லை. எல்லா ஹதீஸ்களுக்கும் அமல்கள் இருக்கின்றது. இன்னும் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறைகளிலே எப்படி இருக்கின்றது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுகை காட்டினுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுது. ஏன்னா இன்னைக்கு நாம் சொல்கின்றமே தக்பீரை தஹ்ரீமாவில் இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை ருக்கு சுஜூதுடைய சமயங்களில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தொழுகைக்காக நின்றவுடன் ஆரம்பத்தில் தக்பீர் கூறுவார்கள், பிறகு ருக்கு செய்யும் போதும் தக்பீர் கூறுவார்கள், பிறகு ருக்குவில் இருந்து முதுகை நிமிர்த்தும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா தன்னை புகழ்பவரின் புகழுரையை அல்லாஹ் ஏற்கின்றான் என்பதாக சொன்னாங்க. இதுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்குது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இடத்து தொழுகைக்கு வர்றாங்க, ஒரு ரக்காயத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க பதட்டமாக வர்றாங்க. இவங்க மனதில் நினைச்சிருக்காங்க, அல்லாஹ் போயிடக்கூடாது, போயிடக்கூடாது, ஒரு ரக்காயத்து போயிருமே அப்படின்னு அல்லாஹ் சிந்திட்டு இருக்கல. இப்ப இவங்க ஜாயிண்ட் ஆன ஒண்ணுங்க சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்றாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொன்ன உடனே ஜாயிண்ட் ஆன உடனே ரசூலுல்லாஹ் தலை உயர்த்துறாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு, ரப்பனா லக்கல் ஹம்து. அவ இங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். புகழக்கூடியவனுடைய புகழை அல்லாஹ் ஏற்கின்றான் என்பதாக அந்த வாசகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி எழுதியிருக்கிறாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹம்தா என்ன சொன்னாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே, எங்கள் இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே உரியது என்பதாக சொன்னார். அடுத்து சஜ்ஜாவிற்கு போகும்போதும் தக்பீர் கூறுவார்கள், பின்பு சஜ்ஜாவில் இருந்து தலையை உயர்த்தும் போதும் தக்பீர் கூறுவார்கள், பிறகு இரண்டாவது சஜ்ஜாவிற்கு செல்லும் போதும் பின்னர் சஜ்ஜாவில் இருந்து தலையை உயர்த்தும் போதும் தக்பீர் கூறுவார்கள், பின்பு தொழுது முடிக்கும் வரை இவ்வாறே தொழுகையில் எல்லா ரக்காயத்துகளும் செய்வார்கள். இரண்டாவது ரக்காயத்தில் அமர்ந்துவிட்டு எழும்போதும் தக்பீர் கூறுவார்கள் என்று கூறினார்கள். அருமைக்குரிய சகோதரனே, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடியது. பிறகு உங்களிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய முறைகளையும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இடத்துல இந்த ஹதீஸிலே கையை உயர்த்தக்கூடிய விஷயங்களை பற்றி கூறப்படவில்லை.
தக்பீர் கூறக்கூடியது அந்த முறைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு விஷயங்களும் அறப்பட்டது உண்மைதான், இரண்டையும் நாம் கடைபிடிக்கின்றோம். அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக ஆக்கி அருள்வாராக. வாக்கத்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.